ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நல்லவர். இந்த வருஷத்தின் 5வது மாதத்தில் 2வது இந்த சபை கூடி வருதலை கர்த்தர் நமக்கு கொடுக்க சித்தமானார். இது மனமகிழ்ச்சி நாள், 2வது மனமகிழ்ச்சி நாள். உங்களை நாங்கள் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். Come on everybody, join with us in this second Sunday worship. 2வது ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படிக்காக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே, உம்முடைய விலையேற பெற்ற கரங்களில் எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம். தேவரீர் இந்த ஆராதனையை பொறுப்படுத்தி நடத்தி தருவீராக. ஆம் ஆண்டவரே, நாங்கள் பாடும்போது கர்த்தருடைய வல்லமை வழங்கட்டும். ஆராதிக்கும் போது உம்முடைய தொடுதலை நாங்கள் உணரும்படி பரிசுத்தரே எங்கள் நடுவில் அசைவடுவாயாக. ஸ்தோத்திரம். அப்படியே பரம தகப்பன், நாங்கள் தொடர்ந்து கர்த்தாவே சங்கீதம் வாசிக்கும் போதும் ஆண்டவரே, ஆமாப்பா, பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது உங்களுடைய வல்லமை வழங்கட்டும். நாங்கள் கொடுக்குற சபை அறிவிப்புகளையும் உங்களுடைய மக்கள் கேட்டு அதன்படி ஃபாலோ பண்ண உதவிச்சிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை பரத்திலிருந்து தயவு கூர்ந்து அனுப்பித்தார். அப்பா, தயவு செய்து நாங்கள் உங்கள் கரத்தில் விழுகிறோப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அனுகிரகம் செய்தலும் இந்த நாட்களில் கொரோனா வைரஸ் COVID-19 என்ற அந்த கொடிய வியாதியின் நிமித்தம் அப்பா, எங்கள் சகோதர சகோதரிகள் அநேகர் ஆண்டவரே எங்களுக்கு அறிமுகமானவர்கள் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாரத தேசத்திலே பெரும்பாலான மக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்களே, இறங்கும் இரக்கத்தை சிநேகித்தருளும். எங்கள் மக்கள் எல்லாரையும் காப்பாற்றுவீராக அப்பா. ஸ்தோத்திரம். தயவு கூர்ந்து தகப்பனே, இந்த லாக்டவுன் டைமில் ஆண்டவரே எங்கள் மக்கள் எல்லாரும் ரொம்ப எச்சரிக்கையாக விழிப்புணர்வுகளாக இருந்து உம்மை கனப்படுத்த உதவி செய்வோம். எந்த கஷ்டம் வந்தாலும் உம்முடைய சன்னிதானத்தை விட்டுவிடாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிக கவனத்தை கொடுத்தருளுவீராக என்று ஜெபிக்கிறோம். ப்ளீஸ் டாடி. ஸ்தோத்திரம். எங்கள் மக்கள் ஒருவரையாகிலும் இந்த பிசாசின் வல்லமைகள் கொள்ளை நோய் தாக்கக்கூடாது ஆண்டவரே. லார்ட், we pray you master that you may touch every one of your children, oh master, that they may be safeguarded, Lord, oh Father. Yes, oh Father, by thy power we pray that they may be safeguarded. ஆமாப்பா, கட்டாயம் உங்கள் வல்லமையினால எங்கள் அன்பு மக்கள் பாதுகாக்கப்படுவார்களாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடிமையை ஒப்படைக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே வல்லமையின் பிரசனம் எங்களோடு தொடர்ந்து இருக்கும்படிக்காக உம்முடைய கரத்தில் இந்த ஆராதனை முற்றிலும் ஒப்புவிக்கிறோம்ப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்கிறதற்காக நன்றி. காத்தருளும், நினைத்தருளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் எல்லாரும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எஸ், நம்முடைய சகோதரன் கிடியன் அவர்கள் நம்மை பாடலிலே உற்சாகப்படுத்துவார்கள். எல்லாரும் அவர்களோடு சேர்ந்து, எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான், உற்சாகமாக பாடுங்க. பாட்டு புத்தகத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க கையில். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக பாடுங்க. வீட்டில் உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து பாடுங்க. தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் பெரியவர், கவலைப்படாதீங்க. சீக்கிரத்தில் ஆமாம், நமக்கு ரிலாக்ஸேஷன் ஆண்டவர் கொடுப்பார். சீக்கிரத்தில் ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார். சபை கூடி வருதல் மிகவும் இன்றியமையாதது. கர்த்தர் அதற்கு ஒத்தாசையாக எழுந்தருளுவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் காட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாம் ஆங்காங்கே வீடுகளில் இருந்து நம்முடைய ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற காலத்தில் நாம் இருக்கிறோம். வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 103:4-5, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று எழுதியிருக்கிறது. ஆம், இந்த சூழ்நிலையில் உங்களையும் என்னையும் அழிவிலிருந்து மீட்டிருக்கிறார். ஜீவனோடு உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். எங்கு பார்த்தாலும்
மரண கூக்குரல்களாய் இருக்கிறது, மரண ஓலங்களாய் இருக்கிறது, ஆங்காங்கே பிரேதங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் ஆங்காங்கே அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய கிருபையினால உங்களையும் என்னையும் ஜீவனோடு வாழ வைத்திருக்கிறார். ஆதலால் அவர் செய்த நன்மையை ஒரு நாளும் மறவாமல் அவருக்கே நாம் நன்றிகளை ஏறெடுப்போமா? உள்ளான இருதயத்திலிருந்து அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாமல் அவருக்கே நன்றிகளை ஏறெடுப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உள்ளான இருதயத்திலிருந்து சொல்லுவோமா? என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கரங்களை தட்டி உள்ளான இருதயத்திலிருந்து ஆத்துமா உள்ளான இருதயத்திலிருந்து அவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. நம்மை படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆகையால் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. எனவே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெய்யாகவே அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இனிமேலும் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 121 சங்கீதம் இப்படியாக சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என்றால் எனக்கு உதவி செய்கிற கர்த்தர் பரத்திலிருந்து எனக்கு உதவி செய்கிறார். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசங்கரையும் உண்டாக்கின கர்த்தர் அவர் எனக்கு உதவி செய்கிறார். இந்த காலகட்டத்தில், இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் நம்முடைய தேசத்தில் அதிகாரிகள் நம்மை கைவிட்டார்கள், மருத்துவர்கள் நம்மை கைவிட்டார்கள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் யாவரும் நம்மை கைவிட்டார்கள். உதவியற்ற சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்கிற கர்த்தர் பரத்திலிருந்து நமக்கு உதவி செய்கிறார். இதோ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு ஒத்தாசை அருளுகிறார். ஆகையால் பரத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை, மீண்டுமாய் சொல்லுவோம். ஓ, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமி படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தின் நிழலவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தின் நிழலவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில்
சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சொல்லுவோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஒக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். காப்பாரே இது முதலாய். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இதோ நம்முடைய கால்களை அவர் தள்ளாட ஓட்டார். சொல்லுவோமா, இஸ்ரவேலை காக்குகிற தேவன் அவர் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று. ஓ இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன், ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன், ராப்பகல் உறங்காரே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். பரத்துக்கு நேரா எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். அவருக்கு முன்பாக எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஆமாண்டவரே, பரத்திலிருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புறீங்க தகப்பனே. நாங்கள் என்றும் ஆண்டவரே உண்மையே நாங்கள் சார்ந்து இருக்கிறோம் தகப்பனே. நீர் தாமே மீதியான வேலைகளை பொறுப்படுங்க ராஜா. தேங்க்யூ காட், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். அருமையான பாடல்களை நாம் பாடினோம், கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் ஆராதித்து மகிழும் வேளை. This is the worship time for us. Shall we all stand up on our feet and shall we all right now give ourselves in the hands of the Lord? கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? Thank you Lord. ஆண்டவர் நமக்கு தந்த இந்த நாளுக்காக, ஆண்டவர் தந்த இந்த மகிமைக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் தூதிங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ வண்டர்ஃபுல் லார்ட். ஷபோகமஹல் ஹராதிஹேஷி உதாபஹ ரூக துகுமேரப ஹமௌஷியா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என் பிள்ளைகளே, நான் சொன்ன இந்த வசனத்துக்கு ஏற்ற வண்ணம் நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆம், உங்கள் துதிகளின் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிற தேவன். சுனாமேலே பஹபூகானாமஸ். பயப்படாதிருங்கள், என் வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறேன். வேதத்தில் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் என் சமூகத்தில் அமர்ந்திருந்து என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள்.
நான் நிச்சயமாக உங்களை தப்புவிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நன்றி பரிசுத்தரே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், அடிமைகளை ஒப்படைக்கிறோம். அப்பா தேவரீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். இப்பொழுது இந்த வர்ஷிப் டைமை பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள் நமக்கு நடத்தி தருவார்கள். உற்சாகமாய் நாம் அவர்களோடு சேர்ந்து பாடி ஆராதிக்க போகிறோம். அப்படியே எழுந்து நின்ற மட்டில் அந்த வர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற பொழுதெல்லாம் கர்த்தருடைய பிரசனம் நம்மை நிரப்பும், அவருடைய வல்லமை நம்மை நிரப்பும். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்களோடு சேர்ந்து உங்கள் வீட்டிலே எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஆராதிக்கிற பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும். தேவன் உங்கள் வீட்டில் வருவார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நேரத்தில் ஒரு பாடலை பாடி கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காருமில்லை, உம்மை அல்லால் எனக்காருமில்லை. இன்பநாதா ஆத்துமனேசா, 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 இன்பநாதா ஆத்துமனேசா, ஆத்துமனேசா, ஆத்துமனேசா. அன்பின் கடலே, அன்பின் கடலே, அன்பினால் என்னை உருவாக்கினீரே, அன்பினால் என்னை உருவாக்கினீரே. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காருமில்லை, உம்மை அல்லால் எனக்காருமில்லை. கிருபை தாருமே கிருபாநிதியே, கிருபாநிதியே, கிருபாநிதியே. கிருபை தாருமே கிருபாநிதியே, கிருபாநிதியே, கிருபாநிதியே. அன்பின் வடிவே, அன்பின் வடிவே, ஏழைக்கு இரங்கும் ஏசையா, ஏழைக்கு இரங்கும் ஏசையா. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காருமில்லை, உம்மை அல்லால் எனக்காருமில்லை. தேவனின் சீதம் செய்திட செய்யும், செய்திட செய்யும், செய்திட செய்யும். தேவனின் சீதம் செய்திட செய்யும், செய்திட செய்யும், செய்திட செய்யும். தியாகமானீரே, தியாகமானீரே, தேடிட உள்ளம் களித்திடுதே, தேடிட உள்ளம் களித்திடுதே. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காருமில்லை, உம்மை அல்லால் எனக்காருமில்லை. கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே. கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே. நேசர் முகம் காண, நேசர் முகம் காண ஏங்கிடுதே ஆசை என்னுள்ளிலே, ஏங்கிடுதே ஆசை என்னுள்ளிலே. கரு
கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை அல்லால் எனக்காருமில்லை உம்மை அல்லால் எனக்காருமில்லை யாத்திரை முடித்து இயேசுராஜனை 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 யாத்திரை முடித்து இயேசுராஜனை 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 மேகத்தில் சந்தித்து நித்திய காலமாய் வாழ்ந்திடுவே நித்திய காலமாய் வாழ்ந்திடுவே கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை அல்லால் எனக்காருமில்லை உம்மை அல்லால் எனக்காருமில்லை உம்மை அல்லால் எனக்காருமில்லை. அவர் நல்லவர். பிரியமானவர்களே, நாம் தேவனை ஆராதிக்கிற போது கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும். பிரியமானவர்களே, ஆராதிக்கிற போது விடுதலை அவர் தருவார், சமாதானம் அவர் தருவார், சந்தோஷம் அவர் தருவார். காரணம், அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. எல்லாரும் எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை உயர்த்தலாம். அவருடைய நாமம் உயர்ந்தது, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை என்கிற விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை பாடி கர்த்தரை உயர்த்துவோம். அவர் நம்மிலே மகிமைப்படுவார், உங்கள் நடுவிலே மகிமைப்படுவார். உங்கள் தேவ பிரசன்னம் நம்மை விடுவிக்க வல்லதாய் இருக்கிறது. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சொல்லுவோம், அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டது
கிறிஸ்தேசுவின் நாமமே சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டது. கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சொல்லுவோம் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். கர்த்தர் நம்மை ஆராதிக்கிற வேளையில கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆராதனை, நல்ல பாடல்கள். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கு. இப்பொழுது நாம் எல்லாரும் அப்படி எழுந்து நின்ற மட்டில் சங்கீத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். பாஸ்டர் ஞானமணி அவர்கள் வந்து இந்த சங்கீதத்தில் நம்ம நடத்துவாங்க. சங்கீதம் 70ஆம் சங்கீதம், Psalm 70. 1வது வசனத்தை பாஸ்டர் வாசிக்கும் போது 2வது வசனத்தை என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசிங்கள். அப்படி மாறி மாறி நாம் வாசிக்கலாம். ஆமாம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 70 நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கடைசி வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லச்சை அடைவார்களாக. ஆகா ஆகா என்பவர்கள் தங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக. நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நானோ சிறுமையும் எளிமையுமானவர். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே தாமதியாதேயும். ஆமென். ஆண்டவர் கொடுத்த இந்த சங்கீத வார்த்தைகளுக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓகே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தில் 4வது வசனம் நமது சிந்தனைக்காக இருக்கிறது. Verse 4 is for our thought today as well as for this coming week. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கும் இந்த வாரத்துக்குமான வசனமாக 4வது வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக என்று பார்க்கிறோம். எஸ், let all those who seek you rejoice and be glad in you, and let those who love your salvation say continuously, let God be magnified. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வசனத்தின்படியே நம்மை நினைத்தருளி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் அப்படியே உட்காருவோம். இப்பொழுது
பர்த்டே வெட்டிங் டே இந்த நாளிலோ அல்லது இந்த வாரத்திலோ நீங்கள் செலிப்ரேட் பண்ணுகிறதா இருந்தால் தயவுசெய்து இருக்கிற இடங்களில் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே, அன்புள்ள தகப்பனே, பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக அப்பா, ப்ளீஸ். ஆம் தகப்பனே, ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தை நன்மையால் முடி சூட்டி தாரும். உஷம் ஹேலே தூ ரசத்தராக ஷிக்கிகா மௌரா தூனமாசியா. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் ஜனமே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்னுடைய வசனங்கள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பூக்கமாஷ், என் வசனங்களை விசுவாசியுங்கள். ஆம், என் வார்த்தைகளை அற்பமாய் எண்ணாதிருங்கள். என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். நிச்சயமாக என் ஜனமே, நான் உன்னை காப்பாற்றுவேன், ஆசீர்வதிப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்போ உங்கள் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் அப்படியே செய்தலும். ஆமாண்டவரே, இந்த ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகாயம் செய்யும் ஆண்டு. எஸ் லார்ட், திஸ் இயர் இஸ் த இயர் ஆஃப் யுவர் ஹெல்ப், ஓ ஃபாதர். எஸ் லார்ட், வி அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் அவர் ஹெல்ப்பர். நீர் எங்களுக்கு சகாயர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நன்றி இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் உட்காருவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ செய்திக்கு போவதற்கு முன்பாக உங்களுக்கு ஓரிரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் இந்த COVID-19 பேண்டிமோனியம் நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகளே நாம் ரொம்ப அங்கலாய்ப்புக்குள்ளே, கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். அவர் நம்மை கைவிட மாட்டார். சோர்ந்து போகாதீங்க, பயந்து நடுங்கிட்டு இருக்காதீங்க. என்ன செய்கிறது, இப்படியெல்லாம் கஷ்டத்தை ஆண்டவர் அனுபவிச்சிட்டாரே அப்படின்னு அங்கலாய்க்க வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையாய் காத்திருங்கள். சங்கீதம் 40:1 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். அவருடைய வேலை வரும் வரைக்கும் பொறுமையாக இருப்போம். ஆண்டவர் சீக்கிரத்தில் ஒரு அற்புதம் செய்வார். ஆமாம், கடந்த வருஷத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தோம். ஆண்டவர் கடந்த வருஷத்தில் நம்ம காப்பாற்றி நடத்தவில்லையா? The same God is with us even this year. So we need not to bother about anything. My dear children of God, just pray and tarry in the presence of the Lord. Wait in the presence of the Lord. அது போதும். கர்த்தர் நமக்கு ஆயுத்தம் பண்ணுவார், நம்ம கைவிட மாட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கஷ்டத்தில் அகப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆம், உங்கள் சிநேகிதர்கள், உங்களுக்கு அறிமுகமானவர்கள், நம்முடைய விசுவாச மக்கள் எல்லாரையும் கர்த்தர் காப்பாற்றுவாராக. அது மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்தை காப்பாற்றுவாராக. நம்முடைய மக்கள் எல்லாரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆம், பாரத தேசத்தில் உள்ள எல்லாரும் நம்முடைய சிநேகிதர்கள் தான், நம்முடைய அண்டை வீட்டார் தான். ஆகையினால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, மகத்துவமுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ்லாம். நம் தேவனுடைய செய்திக்குள்ளாய் நாம் போகிறோம். ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். எவ்வித சிரமமும் பாராமல் இந்த அதாவது நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்க இந்த நாட்களில், எவ்வளோ நாட்கள் நாம் இந்த ஆன்லைன் சர்வீஸ்லேயே இருக்க போகிறோன்னு தெரியல. நீங்கள் கேட்பது மாத்திரமல்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்களேன். நீங்கள் உங்கள் குடும்பமாக வந்து என்ன செய்யுங்க, இந்த ஆராதனையில் பங்கு பெறுங்க. எவ்ரி சண்டே யூ ஷுட் கம் அண்ட் ஜாயின் வித் யுவர் ஃபேமிலி as a whole in this online service.
எவ்வளோ சிரமப்பட்டு நாங்கள் இதை ஆன்லைன் சர்வீஸை உங்களுக்காக நடத்துகிறோம் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் தயவு செய்து இது அற்பமாக நினைக்காதீங்க. கட்டாயம் நீங்கள் எல்லாரும் இதில் பங்கு பெறணும். சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பங்கு பெறுவது மாத்திரம், உங்கள் சிநேகிதர்கள், உங்கள் அண்டை வீட்டார் எல்லாருக்கும் அதை சொல்லுங்கள். சொல்லி எல்லாரையும் வாட்ச் பண்ண சொல்லுங்கள். இப்போ தான் ஆண்டவர் நல்ல செல்ஃபோன்லேயே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். டெலிவிஷன்ஸ்லையும் நீங்கள் யூடியூப்பில் போய் என்ன செய்யலாம், பார்க்கலாம். விஷன் சர்ச் ஆஃப் காட்னு டைப் பண்ணிங்கன்னா உடனே இந்த சர்வீஸ் வந்துடும். தயவு செய்து நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வாஞ்சையோடு ஆராதனையை எங்களோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உங்களை அவருடைய கணக்கில் வைப்பார். நம்ம ஆண்டோடைய வருகை ரொம்ப சீக்கிரம், இந்த நிமிஷமோ அடுத்த நிமிஷமோ ஆண்டோடைய வருகை குயிக்காக இருக்குது. ஆகையினால இது அற்பமாக நினைக்கக்கூடாது. எஸ் மை டியர் சில்ட்ரன், யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஹிஸ் கமிங். ஆகையினால ஆண்டோடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. ஆயத்தமாவோம், ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஓகே, நம்முடைய ஆண்டவர் நல்லவர். நாம் தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய செய்திக்குள்ளாய் போகிறோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த தேவ செய்தி, ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை பெரியது என்பது தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். God's merciful kindness is greater is the topic of today's message. And we are going to read Psalm 117 verse 2 as the topic verse. தலைப்பு வசனமாக சங்கீதம் 117:2 நான் வாசிக்க கேட்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். For his merciful kindness is great toward us, and the truth of the Lord endures forever. Praise the Lord. நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோப்பா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். அடிமையை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். கட்டாயம் உங்கள் வார்த்தை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமாம், ஆண்டவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது என்ற அந்த வசனத்தை பேஸ் பண்ணி கர்த்தருடைய கிருபை பெரியது என்ற அந்த தலைப்பில் தேவனுடைய செய்தியை தியானிக்க போகிறோம். கிருபை பெருசு தானே? ஆமாம். எஸ், ஹிஸ் mercies are so great. நாம் உயிரோடு இருக்கிறது அவனுடைய கிருபை. நாம் கண்ணை மூடி முழிக்கிறது அவனுடைய கிருபை. The very breath that we enjoy every day is the grace of the Lord. சுவாச காற்று ஆண்டவருடைய கிருபை. அப்பாவுடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு சொடக்கு கூட போட முடியாது. நல்லா மனசில் வச்சுக்கோங்க. வாட் எவர் we do, everything is only by the grace of God. எப்போதுமே கர்த்தருடைய கிருபையில் அங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்ல பழகிக்கோங்க. யாராவது உங்களை விசாரிக்கிறாங்கன்னு வைங்களேன், சார் எப்படி இருக்கீங்க, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, மேடம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு உங்களை விசாரிக்கும் போது நீங்கள் உடனே என்ன செய்யுங்க, பை காட்ஸ் கிரேஸ் ஐ எம் ஃபைன், ஆண்டவருடைய கிருபையில் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. கிருபை தாங்க நம்ம காப்பாற்றுது. கர்த்தருடைய கிருபை தான் பெரியது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இதை பேஸ் பண்ணி நாம் இப்பொழுது குறிப்புகளுக்குள்ளாய் போக போகிறோம். Now we are going to the points. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். as the first point, முதல் குறிப்பாக எவ்வாறு தேவ கிருபை பெரிதாக இருக்கிறது என்று நாம் தியானிக்க போகிறோம். how the grace of God is so great. எவ்விதம் தேவ கிருபை பெரிதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கிருபை என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் லவ்விங் கைண்ட்னஸ், கிரேஸ், mercy என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், கிருபை என்ற வார்த்தை இரக்கம் என்ற அந்த வார்த்தையை தழுவி வருகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவருடைய இரக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் இந்த கிருபை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அளிக்கும் கிருபை இருக்கு, அதுதான் அந்த கிருபை. தேவனுடைய பிள்ளைகளை, கிருபைன்னா என்ன? தகுதியில்லாத ஒருவனுக்கு ஆண்டவர் கொடுக்கும் தயவு இருக்கே, அதுதான் கிருபை. ஆமாம், நமக்கு தகுதி கிடையாது, ஆனால் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை நடத்துகிறார், நம் தேவைகளை சந்திக்கிறார். we obtain abundant mercies only because of the grace of the Lord. My dear children of God, that you must understand. So whatever
the word that we pronounce, either grace or mercy or loving kindness, everything is just one and the same. எல்லாமே ஒரே மாதிரி தான். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். மறந்துடாதீங்க, கிருபை பெரியது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இனி எவ்வாறு தேவ கிருபை பெரிதாக இருக்குன்னு பார்க்கலாம். சங்கீதம் 66 2 வசனங்கள் 19, 20 ஆகிய வசனங்கள். இன் Psalm 66 verses 19 and 20 நாம் வாசிக்க கேட்கலாம். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். But certainly God has heard me. He has attended to the voice of my prayer. That is the 19th verse in Psalm 66. அப்புறம் 20th verseல 20வது வசனத்தில், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Blessed be God who has not turned away my prayer nor his mercy from me என்று மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை தள்ளாதவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மறந்துடாதீங்க, தேவ கிருபை பெரிதாக இருக்கிறது. எப்படி தேவன் செவி கொடுத்தார், என் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், அதுதான் கிருபை. குழந்தை அழுகுதுன்னு வைங்களேன், உடனே தாயோ தகப்பனோ அந்த குழந்தையினுடைய கண்ணீரை தொடச்சி அந்த குழந்தையினுடைய தேவை என்ன என்பதை கேட்டு அந்த தேவையை கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். என் தகப்பன் அல்லது என் தாய் என் அழுகையை கேட்டாங்க, ஆனர் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? நம்முடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். அதனால தான் இங்கே சங்கீதக்காரன் அழகாய் பாடுகிறார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். பட் certainly God has heard me. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். He has attended to the voice of my prayer. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்கம். அதுதான் மெயின் திங். பாருங்க, இந்த 20th verse, என் ஜெபத்தை தள்ளவில்லை. எஸ், the Lord has not turned away my prayer. அப்புறம் he has heard me and he has given me his mercy. That is the word that we see. He has not turned away my prayer nor his mercy from me. அவருடைய இரக்கத்தையும் எனக்கு ஆண்டவர் சிநேகித்து கொடுத்த கிருபை என்னை விட்டு விலக்கவில்லை, என் ஜெபத்தை தள்ளவில்லை. ஆகினால் அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய கிருபை தாங்க. ஆமென். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கை குலுக்க வேண்டாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை பெரிதாக இருக்கு, ஆண்டவருடைய கிருபை தாங்க நம்ம பிழைச்சிருக்கோம் சொல்லுங்க. தட்ஸ் குட். ஆண்டவருடைய கிருபை பெரியது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இனி ரெண்டாவதாக எப்படி ஆண்டோட கிருபை பெருசாக இருக்குன்னு பார்க்கலாமா? சங்கீதம் 103 1 முதல் 5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். Psalm 103 verses 1 to 5. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் இங்கே வாசித்தோம். பாருங்க, நாம் எப்போதும் இந்த முதல் 2 வசனங்களை ஆராதனை முடித்தோன்னு சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அதில் ஃபார் வாட் வி ஹேவ் டு ப்ரைஸ் தி லார்ட். ஏன், எதற்காக ஆண்டவரை துதிக்கணும் தெரியுமா? பாருங்க, அங்கே எழுதப்பட்டிருக்கு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், who forgives all your iniquities. ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவரை எல்லா நன்மைகளையும் கிருபையாய் தருகிறார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. 5 வசனங்களையும் all goodness are granted to us by his mercies. அவருடைய கிருபையினால எல்லா நன்மையும் நமக்கு கொடுக்கப்படுதான். அதுதான் இந்த 5 வசனத்தில் படிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நல்லா படிச்சிங்க இல்லையா? பாருங்க, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்கள் எல்லாம் என்ன செய்கிறாரு? குணமாக்குகிறார். வாட் a good and loving God is he. Yes, he forgives all our iniquities. அப்புறம் he heals all our diseases.
எல்லா வியாதியும் ஆண்டவர் குணமாக்குகிறார். அப்புறம் he redeems our life from destruction. நம்முடைய ஜீவன், நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி என்ன செய்கிறாராம்? மீட்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் நன்மையினால் நம்முடைய வாயை என்ன செய்கிறார்? திருப்தியாக்குறார். he crowns us with loving kindness and tender mercies. அதுதான் நமக்கு மிகப்பெரிய பாயிண்ட். நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி என்ன செய்கிறாரு? மீட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பாருங்க, he satisfies our mouth with good things. நன்மையினால் நம்முடைய வாயை என்ன செய்கிறாரு? திருப்தியாக்குகிறார். There it is written as the Lord is favoring you and your mouth and your things. The same way we just say it by inheriting for us. அதனால் உங்களுக்கு உனக்குன்னு சொல்கிறத நாம் எனக்குன்னு எடுத்துக்கொள்கிறோம், நமக்குன்னு எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய எல்லா நன்மைகளையும் தேவன் கிருபையாய் தருகிறார். அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, எவ்வாறு தேவ கிருபை பெரிதாக இருக்கிறது. ஹவு த கிரேஸ் ஆஃப் காட் இஸ் ஸோ கிரேட். அந்த பாயிண்டில் சில குறிப்புகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லா நன்மைகளையும் தேவன் கிருபையாய் தருகிறார். எப்படி தருகிறார்? நம்பர் 1, தேவன் அக்கிரமங்களை மன்னித்தார் என்று பார்க்குறோம். ஆமாம், அக்கிரமங்களை என்ன செய்தாராம்? மன்னிச்சாராம். எப்படின்னு பார்க்கலாமா? தீத்து 2வது அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள் வரைக்கும் அது இருக்கிறது. டைட்டஸ் சாப்டர் 2 verses 11 to 13. அதை நானே வாசிக்கிறேன், கருத்தை கவனிங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, எது பிரசன்னமாகி? தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, அப்புறம் பாருங்க, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு என்ன செய்கிறது? போதிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எஸ், அக்கிரமங்களை மன்னிக்கிறார்னா சும்மா ஒன்றும் இல்லைங்க. See there, for the grace of God that brings salvation has appeared to all men என்று பார்க்கிறோம். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது என்ன செய்தது? ஆண்டோடைய கிருபை தான் அக்கிரமத்தை மன்னிச்சது. தேவ கிருபை இல்லைன்னா நாம பாவத்திலேயே அழிஞ்சு போயிருப்போங்க. We would have sinned and we would have been destroyed because of sins. My dear children of God, but thank God, the abundant grace of God, abundant mercies of God were in favor of us. அந்த ஆண்டோடைய கிருபைகள் தான் நமக்கு சாதகமாக இருந்தது. அதனால் நம்முடைய அக்கிரமங்களை ஆண்டவர் என்ன செய்தார்? மன்னித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் நோய்களெல்லாம் என்ன செய்தார்? ஆண்டவர் குணமாக்கினார் என்று அந்த சங்கீதம் 103 நம்ம பார்த்தோம். எஸ், the Lord heals all our sicknesses. எப்படி பாருங்களேன், ஏசாயா 53:5 வாசிக்க கேட்கலாம். ஐசாயா 53 verse 5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பட் he was wounded for our transgression, he was bruised for our iniquities, the chastisement for our peace was upon him, and by his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அருமையான, என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். அப்போ இன்னையிலேருந்து நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவரே எனக்காக என்ன செய்துட்டீரு? பாடுபட்டீர். அங்கே மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசி சொல்லிட்டார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் என்ன செய்தார்? நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்
ஆக்கினை யார் மேல் வந்தது? அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் என்ன செய்கிறோம்? குணமாக்குறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அண்ட் பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ் we are healed. என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பாருங்க, தொடர்ந்து கர்த்தர் எல்லா நன்மைகளையும் நமக்கு எப்படி தருகிறாருங்கிறதுல அக்கிரமத்தை மன்னிச்சார், அவர் நோய்களை குணமாக்கினார். அதற்கப்புறம் நம்ம என்ன பார்க்கிறோம்? பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார் என்று பார்க்கிறோம். God has saved our life from the distraction. அந்த அழிவுக்கு விலக்கி நம்முடைய ஜீவன் என்ன செய்தார்? காப்பாற்றினார். பார்க்கலாமா? புலம்பல் 3:22 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். லாமெண்டேஷன்ஸ் 3:22 வாசிக்க கேட்கலாம். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பார்த்தீங்களா? த்ரூ த லார்ட்ஸ் mercies we are not consumed. ஆமாம், பிகாஸ் his compassions fail not என்று பார்க்கிறோம். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. கர்த்தருடைய கிருபை தாங்க நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கணும். செய்தித்தாள்கள்லையும் டிவி நியூஸ் மற்ற நியூஸ்லாம் நம்ம பார்க்கறது என்ன? மடிந்து கொண்டிருக்கிறார்கள். People are dying always. That we see in the newspaper and through the television news. பார்க்கிறோம், மடிகிறார். But God saved us. ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். எதற்காக பாதுகாக்கிறார் தெரியுமா? Every day the Lord needs you to lift up your voices of praises unto him. ஒவ்வொரு நாளும் நீ கர்த்தருக்கு துதி செலுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும். இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்பா, இந்த கிருபையை எங்களுக்கு தாருமே, கேளுங்க. ஏசப்பா, உங்களை நாங்கள் நினைக்கிட்டோம் ஆண்டவரே. வேற ஒன்றும் ஆண்டவருக்கு தேவையில்லை. தயவு செய்து கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். ஆம், அவர் நம்முடைய ஜீவனை விலக்கி விடுவிக்கிறார், அழிவுக்கு விலக்கி விடுவிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் 4வதாக அதே சங்கீதம் 103:1-5 வசனங்களில் அவர் அளிக்கிற நன்மையில் 4வது நன்மை என்ன தெரியுமா? நன்மையினால் நம் வாயை என்ன செய்கிறாராம்? திருப்தி ஆக்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எஸ், a God, my dear children of God, yes, satisfies our mouth with good things. நம்முடைய வாயை நன்மையினால் என்ன செய்கிறாரு? திருப்தியாக்குகிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 36:7-8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். Psalms 36:7-8. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுப்புத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஆமென். Praise the Lord. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். How precious is your loving kindness, O God. Therefore the children of men put their trust under the shadow of your wings என்று அங்கே பாடுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, they are abundantly satisfied with the fullness of your house and you give them drink from the river of your pleasure என்று பாடுகிறார். என்ன அருமையான வார்த்தைகள் பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கலங்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். நன்மையினால் நம்முடைய வாயை என்ன செய்கிறாரு? திருப்தி ஆக்குகிறார். ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆமாம், திருப்தி ஆக்குகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கலங்க வேண்டாம். நீங்கள் எப்போதும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டே இருங்க. நீங்கள் தான் ஆலயமாக இருக்கீங்க நான் வேதம் சொல்லுது. யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். இன்னைக்கு சர்ச்சுக்கு போக முடியல. இந்த நாட்களில் லாக்டவுன், தேவனுடைய பிள்ளை, கர்ஃப்யூ, போக முடியாது. ஆனால் why can't you make your house as home churches? உங்கள் வீட்டை நீங்கள் ஏன் ஹோம் சர்ச்சாக மாற்றக்கூடாது? ஸ்தோத்திரம். வீட்டு சபைகளாக மாற்றுங்க. ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு நேரத்துக்கு 3 நேரம் 4 நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா மாட்டாரா? கேட்பார். எஸ், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மறந்து போகாதீங்க. அதில் இன்னொரு பாயிண்ட் கூட இருக்குது. அந்த நன்மை, ஆண்டவர் அளிக்கிற நன்மைகளில் என்ன? அக்கிரமங்களை மன்னித்தார், நோய்கள் எல்லாம் குணமாக்கினார், பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார், நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குறார். அப்புறம் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எஸ், your youth is renewed like the eagles. உன்னுடைய வயது
திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 71 20 21 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்கலாம். Psalm 71 verses 20 and 21. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஜீவனுள்ள வார்த்தையை கர்த்தர் இங்கே நமக்கு கொடுக்குறார் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன வார்த்தை தெரியுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் என்ன செய்வீர்? உயிர்ப்பிப்பீர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். What a good Lord is he. My dear children of God, you have shown me great and severe troubles, shall revive me again and bring me up again from the depths of the earth. You shall increase my greatness and comfort me on every side என்று அவர் பாடுகிறார். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், you who have shown me great and severe troubles shall revive me again. திரும்ப என்னை உயிர்ப்பிப்பீர் ஆண்டவரே. அப்புறம் and bring me up again from the depths of the earth. பூமியின் பாதாளங்களில் என்னை என்ன செய்வீரே? ஏற பண்ணுவீர். அப்புறம் என் மேன்மையை பெருக பண்ணி you shall increase my greatness. என்னை மறுபடியும் தேற்றுவீர். இதுதாங்க வயது, திரும்ப வாழ வயது ஆகிற அனுபவம். அதனால் எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லாதீங்க. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, எத்தனை வயசானாலும் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். எஸ், லைக் ஈகிள்ஸ் யூ வில் பி ஆல்வேஸ் an young personality. நீ எப்போதும் வாலிப ஜனமாக இருப்பாய். உன்னுடைய வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று சொல்லப்படும். பார்த்தீங்களா? ஆகினால எவ்வாறு தேவ கிருபை பெரிதாக இருக்கிறது என்று இந்த முதல் தலைப்பில் பார்த்தோம். How the grace of God is so great that we have seen now. Amen. கிருபை பெருசாக இருக்கா இல்லையா? கட்டாயம் பெருசாக இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இனி ரெண்டாவது குறிப்புகளுக்குள்ளே போகலாம். Now over to the second point. இந்த ரெண்டாவது குறிப்பு என்னென்னா, கிருபையின் அளவுகள் என்ன என்று பார்க்க போகிறோம். வாட் இஸ் த மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் மர்சி ஆஃப் காட். ஆனால் கிருபைக்கு அளவு இருக்கா? ஆமாம், அவருடைய கிருபை எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ஹவு மச் கிரேட்டர் இன் த மெஷர்மெண்ட்ஸ் த கிரேஸ் ஆஃப் த லார்ட் இஸ். கர்த்தருடைய கிருபை இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? முதலாவதாக as a first point, சங்கீதம் 66:20 வாசிக்க கேட்கலாம். Psalm 66 verse 20. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மிக அருமையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. Blessed be God who has not turned away my prayer nor his mercy from me. இந்த வசனத்தை திரும்ப ரிப்பீட்டடாக வாசிக்கிறோம் இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 89:33 வசனத்தை கூட நம்ம வாசித்தோம்னா நமக்கு அது நல்ல தெளிவாக நமக்கு புரியும். Psalm 89 verse 33. ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். Amen. Nevertheless, my loving kindness I will not utterly take from him, nor allow my faithfulness to fail, is the word that we see there. அந்த வசனத்தை அங்கே அப்படி பார்க்கிறோம். பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலக்காமலும். The Lord showed his abundant mercies to King David. தாவீது ராஜாவுக்கு ஆண்டவர் அவ்வளோ இரக்கத்தை சிநேகிச்சார். அதான் அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Yes, my dear children of God, what a wonderful word it is for us to think of. Nevertheless, my loving kindness I will not utterly take from him, from David, from David the king, nor allow my faithfulness to fail. என்னுடைய உண்மையை விட்டு பிசகாமலும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான்
கிருபையின் அளவு, ஆண்டவருடைய கிருபை இருக்கு பாருங்களேன். ஓ ட்ரெமெண்டஸ் இட் இஸ். அது அத்தனை பெருசு அவருடைய கிருபைங்க. நாம் என்ன எவ்வளோ தப்பு செய்கிறோம், நம்ம செய்கிற தப்புக்கெல்லாம் ஆண்டவர் நம்ம விட்டு வச்சிருக்கிறாருன்னா அபண்டன்ட் mercies தான். இரக்கத்தை அதுக்கு அளவே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, ரெண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த சேம் பாயிண்ட்ஸ், இந்த செகண்ட் பாயிண்ட்ஸ் we are going to see second sub points. கலாத்தியர் 2:21, Galatians chapter 2 verse 21 வாசிக்க. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. ஆமென். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை, நீதியானது அதாவது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. பார்த்தீங்களா? I do not set aside the grace of God, for if righteousness comes through the law, then Christ died in vain. ஆண்டவர் மரித்தாருங்கிறது விருதாவாக இருக்கும் அப்படிங்கிறார். தேவனுடைய கிருபையை நான் விருதாவாக்குகிறது இல்லை, நீதியினாலே நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நம்முடைய ஆண்டவர் நமக்காக மரித்தது அவர் பெரிய கிருபைங்க. அது அளவற்ற கிருபை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுலேருந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, நல்ல பாருங்க, கிருபையை தேவன் நம்ம விட்டு விலக்கவும் முடியும். அதனால தான் தாவீதுக்கு அப்படி சொல்கிறாரு, நான் கிருபை விட்டு அவனை விட்டு விலக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அதே போல் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நான் தேவ கிருபையை விருதாவாக்குகிறது இல்லைன்னு சொல்கிறாரு. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, தேவனால் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய கிருபையை விருதாவாக்கவும் முடியும். உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், ரொம்ப கிருபை உள்ளவர், அதனால் நான் இஷ்டம் போல தான் ஜீவிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை கட்டாயமாய் புறக்கணித்து விடுவார், மறந்து விடுவார். வேதனையுள்ள காரியம். ஒரு சகோதரனை எனக்கு நல்லா தெரியும். அந்த சகோதரன் குடிச்சு 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 வெறுத்து கொண்டே இருப்பார். எவ்வளோ அட்வைஸ் பண்ணி அவர் கேட்கல. வேண்டாயா, குடிக்காதையா, தப்பு. தேவப்பிள்ளையில் எவ்வளோ பரிதாபமான நிலைமை பாருங்க. கடைசியில் அவர் மிகுந்த பரிதாபமான நிலைமையில் மரித்து போனார். வாலிபன் தான், பிள்ளைகள் உண்டு, சிறு பிள்ளைகள். எத்தனை பரிதாபம். தேவப்பிள்ளையிலே ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை, விரும்புவதில்லை. நாம் தீமை விட்டு விலகணும், கர்த்தருடைய கிருபைக்காக கெஞ்ச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்ப. கொஞ்சம் கர்த்தருக்கு நீங்களும் விட்டு கொடுங்களேன். அவருடைய கிருபை ரொம்ப பெருசாக இருக்குது, அது அளவிற்கடங்காதது. ஆனால் நாம் கொஞ்சம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய கிருபைக்காக நாம் வழி விட்டு கொடுக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் தேவ கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. அப்படியானால் நம்ம ஆண்டவர் தேவ கிருபை என்ன செய்ய முடியும்? விருதாவாக்க முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். கிருபையை வீணாக்கி போட அல்ல, தேவன் கிருபையை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். 1 கொரிந்தியரில் 15வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது இவ்விதமாய் பார்க்கிறோம். In 1 Corinthians chapter 15 verses 9 and 10 as we read, வாசிக்க கேட்போம். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலன் என்றும் பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவனுடைய கிருபையே அப்படி செய்தது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். See there, but by the grace of God I am what I am. Apostle Paul says it in such a manner. அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, and his grace toward me was not in vain, but I labored more abundantly than they all. Yet not I, but the grace of God which was with me. என்ன அருமையான வார்த்தையை அவர் அங்கே சொல்லுகிறார் பாருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ரொம்ப சிறியவன் சொல்றாரு. Apostle Paul says, I am very least among all prophets, all apostles. எல்லாரை விட அப்போஸ்தலர் எல்லாரையும் நான் சிறியவன் சொல்லிட்டு அது சொல்கிறாரு, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலேயே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? கிருபைன்னா அதுதான், கிருபையின் அளவு அதுதாங்க. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது.
ஆண்டவருடைய கிருபை தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அப்படின்னா நமக்கு எப்படி பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1:8 நாம் வாசிக்க கேட்கலாம். எபிசியன்ஸ் சாப்டர் 1:8. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? கிருபை பெருகும் என்பது தான். பார்த்தீங்களா? ஆண்டவர் எப்படியெல்லாம் செய்கிறார் பாருங்க. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் பெருக பண்ணினார். சகல ஞானத்தோடும். எஸ், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். which he made to abound toward us in all wisdom and prudence. என்றால் அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் என்ன செய்தார்? பெருக பண்ணினார் என்று சொல்லுகிறார். ஸோ கிருபை பெருகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை கலங்காதீங்க, ஆண்டவரை மாத்திரம் பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஓகே, இப்போ 3வது குறிப்புக்கு போகிறோம்னா ஓவர் டு த 3rd பாயிண்ட்ஸ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதல் 2 பாயிண்ட்ஸை பார்த்துட்டோம். இப்போ 3வது பாயிண்ட் என்ன பாயிண்ட் தெரியுமா? கிருபை எப்படி பெருகும்? How does the merciful kindness increases? That we are going to see. எப்படி கிருபை பெருகும்னு பார்க்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுரு 1:2 வாசிக்கலாம். 2 Peter chapter 1:2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். பெருக கடவுது. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால். Grace and peace be multiplied to you in the knowledge of God and of Jesus our Lord என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை எப்படிங்க அறிய முடியும்? ஓப்பன் த பைபிள் அண்ட் யூ வில் see him. பைபிளை தரங்க, அங்கே நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் ஆண்டவரை அறிவதற்கு ஏதுவான. பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரமே இல்லைன்னு சொன்னால் நீ பரிதபிக்கப்பட தகுந்தவன். மகனே, நீ பரிதபிக்கப்பட தகுந்தவன். மகளே, நீ பரிதபிக்கப்பட தகுந்தவள். If you say that I cannot read Bible, then alas, you will be so pathetic. நீ ரொம்ப பரிதபிக்கப்பட தகுந்தவனாய் மாறிவிடுவா. அதனால பைபிளை ரீட் பண்ணு, பைபிளை மெடிடேட் பண்ணு. Every day spend some times in meditating upon the word of God. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ஞானம், அதுதான் அறிவு. அதில் நீங்கள் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பைபிளை வாசிக்கிறீங்களா? செல்ஃபோனில் நான் வாசிக்கிறேனோ? வேண்டாம் வேண்டாம். Take the Bible and read. பைபிளை எடுத்து வாசிங்க. That will help you a lot. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசி கேட்கலாம். 2 Corinthians 4:15. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. Amen. For all things are for your sakes, that grace having spread through the many may cause thanksgiving and to abound the glory of God என்று எழுதப்பட்டிருக்கு. இதில் என்ன இருக்குன்னா, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே, அந்த இதை மட்டும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு. பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எஸ், இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் என்ன செய்திருக்கிறது? உண்டாயிருக்கிறது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நான் ப்ரைஸ் பண்ணுறேன் அது போதும்னு நினைக்காதீங்க. உங்கள் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து துதிக்கணும், சபையாக நாம் சேர்ந்து துதிக்கணும். அநேகர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே என்று பார்க்கிறோம். எஸ், ஃபார் ஆல் திங்ஸ் ஆர் ஃபார் யோர் சேக்ஸ், தட் கிரேஸ் ஹேவிங் ஸ்ப்ரெட் த்ரூ த மெனி, தட் வேர்ட் டு பி அண்டர்லைன்டு, ஹேவிங் ஸ்ப்ரெட் த்ரூ த மெனி, மே காஸ் தேங்க்ஸ் கிவிங் டு அபவுண்ட் டு த க்ளோரி ஆஃப் காட். பார்த்தீங்களா? தேவனுடைய மகிமை விளங்கணும்னா கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் நல்ல ஸ்தோத்திரம் செய்யணும், கூட்டமாக இருந்து துதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மிகவும் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை ஆஸ் அ கன்க்ளூஷன், முடிவுரையாக தேவனுடைய பிள்ளை ஒரு சின்ன கேரக்டர் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். நல்ல ஒரு நபரை ஞாபகப்படுத்தணும். ஆதியாகமம் 6:8 வாசிக்கலாம். ஜெனசிஸ் 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன அருமையான வார்த்தை அது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, எஸ், பட் நோவா ஃபவுண்ட் கிரேஸ் இன் த ஐஸ் ஆஃப் த லார்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
இந்த நோவா யார் தெரியுமா? 2 Peter verse 2:5, 2 பேதுரு 2:5 நாம் வாசிக்க கேட்கலாம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படியே நமக்கு அந்த வசனங்கள் போய்கொண்டே இருக்குது. ஆனால் மெயினாக நம்ம பார்க்கணும், அந்த 5th verse, அந்த 5வது வசனத்தில் பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆமாம், எஸ் மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், ஹூ இஸ் திஸ் மேன் நோவா? இந்த நோவா யார் தெரியுமா? that we see in this verse, 2 Peter 2:5. There it is written as, but see there, Noah, one of 8 people, a preacher of righteousness, bringing in the flood of the world of ungodly. இன்னைக்கு தேவ பக்தி இல்லாமல் ஜனக்கூட்டம் இருக்காங்க இல்லையா? அறிவு பெருத்த உலகம் தான், ஆனால் அக்கிரமம் நிறைஞ்ச உலகமாக இருக்கு இல்லையா? இன்னைக்கு ஆண்டோட வருகை சீக்கிரம்னு ஆண்டோட அப்படியே வேதத்தில் சொல்லியிருக்காரு. இதே போல் அந்த நாட்களில் ஜலத்தினால் அழிப்பதற்கு ஏதுவாக நோவா மாத்திரம்தான் நீதியை பிரசங்கித்தான். கொஞ்சம் இல்லைங்க, எத்தனை வருஷம் தெரியுமா? 500. அதில் 500 வருஷம் வரைக்கும் அவன் எப்படி இருந்தான்னு சொல்லப்படலை. ஆனால் அவன் நீதிமானாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 500 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் உலகத்தை அழிக்க போகும்போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. பட் ஃபார் நோவா, எஸ், கிரேஸ் ஆஃப் த லார்ட் வாஸ் தேர். ஹி ஃபவுண்ட் கிரேஸ் ஆஃப் த லார்ட் இன் ஹிஸ் ஐஸ். ஆண்டோடைய கண்களில் கிருபையை அவன் கிடைக்க பெற்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நோவாவும் அவனுடைய குடும்பத்தில் உள்ள 8 பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள். 100 years he preached and preached and preached, but nobody obeyed. 100 வருஷமா அவன் பிரசங்கம் பண்ண, ஒருத்தரும் என்ன செய்யல? கீழ்ப்படியில. கடைசியில் வெள்ளம் வந்தது. ஆண்டவர் அந்த நாட்களில் மழையே இல்லாத காலத்தில் மழையை வருஷிக்க பண்ணினார். 40 நாள் இரவும் பகலும், 40 days and nights. My dear children of God, yes, heavy rain was there, which made flood everywhere. எங்க பார்த்தாலும் வெள்ளம், உலகமே அழிக்கப்பட்டது. The whole world was destroyed by the flood. அந்த வெள்ளத்தினாலே முழு உலகமும் அழிக்கப்பட்டது. But thank God, God rescued, God saved Noah and his wife and his 3 sons and his 3 daughters-in-law. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். 3 மகன்கள், 3 மருமக்கள் மார். அந்த நோவாவுடைய மனைவி, இவர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். நீயும் நானும் பாதுகாக்கப்படணும். We are in the last days of this world. My dear children of God, do not neglect this word. God is coming back soon. Jesus is coming back very soon. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Shall we all close our eyes and shall we all right now give ourselves in the hands of the Lord? தயவு செய்து, அப்பா அப்பா என் மேல் இரக்கமாயிரு. கேளுங்களேன், ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிருப்பா. அந்த வசனங்கள் எனக்காக கொடுக்கப்பட்டதப்பா. நான் என்னை ஆண்டவரே உம்முடைய கிருபையிலே மறைத்துக்கொள்ள உதவி செய்யும். கிருபைதான் எனக்கு வேணும் ஆண்டவரே. எஸ், the mercy of God, the grace of God is so greater in our midst. ஆண்டவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. ஆண்டவரே நன்றியப்பா. நம்முடைய பிள்ளைகள் மேல் கிருபையாயிரும், அடிமையின் மேல் கிருபையாயிரும், எங்கள் ஒவ்வொருவர் மேலும் கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சுகிறோம் பரிசுத்த பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் தற்காப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாய் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற சகல மக்களோடும் இங்கே ஊழியத்திலே நம்மோடு உறுதுணையாக இருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் சதா காலமும் மாறாமல் இருப்பதாக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளே 10 மணிக்கு நம்ம இதே யூடியூப்பில் நீங்கள் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமை பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. காட் பி வித் யூ, காட் பிளஸ் யூ. மறந்து போகாதீங்க, நம்முடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சுக்கோங்க. ஆமென். தேங்க்யூ ஸோ மச்.